இதை பாத்தீங்கன்னா ராம் டவுன் சொல்லுவாங்க. ராம் டவுன்ல பாத்தீங்கன்னா அம்பாலா லேக் கிட்ட இருக்கும். இப்போ நம்ம அடுத்ததா என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ராமாயண காலத்துல வந்து இது வந்து தண்டகாரண்யம் சொல்லுவாங்கன்னா. இதெல்லாம் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஆமாங்க, பெரிய ரோடு இருக்குது, இங்க நடக்கலைங்க, இந்த பக்கம் நடந்து போயிட்டேன். யார் இதுக்கெல்லாம் பதில் சொல்றது சொல்லுங்க. மழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஒதுங்கிறதுக்கு இந்த இடம் மட்டும்தான் இருக்கு. இந்த ரோட்லயே நாங்க 2 பேர் மட்டும் தான் நடந்து போயிட்டோம். ஜாலியா இந்த கோவிலுக்கும் ராமாயணத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க. கோயிலும் பாத்தீங்கன்னா அவர் தான் கட்டி கொடுத்துருக்காரு. இது பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஒரு கோட்டை மாதிரி இருக்கு. கோட்டை உள்ள பாத்தீங்கன்னா கோயில் மாதிரி இருக்கு. ரொம்பவே அழகா இருக்குங்க. வணக்கம் மக்களே. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மழையில ஒரு அழகான இடத்துல இருக்கோம். இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவோட வின்டர் கேபிட்டலான நாக்பூர் சிட்டில இருந்து ஒரு 45 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த இடம் இருக்கு. இதை பாத்தீங்கன்னா ராம் டவுன் சொல்லுவாங்க. ராம் டவுன்ல பாத்தீங்கன்னா அம்பாலா லேக் கிட்ட இருக்கும். இப்போ நம்ம போன வீடியோல பாத்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பார்த்திருந்தோம். அதை பத்தி நாங்களும் வந்து ரொம்ப என்ஜாயும் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம அடுத்ததா என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ராமாயண காலத்துல வந்து இது வந்து தண்டகாரண்யம் சொல்லுவாங்கன்னா, ராமர் பாத்தீங்கன்னா வனவாசத்துக்கு வந்து போயிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா இங்க பக்கத்திலே பாத்தீங்கன்னா அகஸ்தியர் முனியோட ஆசிரமம் இருக்கு. அதை பத்தி எல்லாமே தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். ராம் டெக்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து வாங்க அப்படியே போய் பார்க்கலாம். இப்ப மழை பாத்தீங்கன்னா பெஞ்சிட்டே இருக்கு. முதல்ல போகலாம், வாங்க போலாம். இது ஆலு போண்டா, இது சமோசா, சமோசா. அது மத்தியான உணவு இதுதான். எங்க போனாலும் ஆலு போண்டா உனக்கு பிடிக்கும். ஆமாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆலு போண்டா. உங்களுக்கு சாப்பாடே தேவையில்ல, அவனுக்கு டக்குன்னு பார்த்தா ஆலு போண்டா. கம்மி பட்ஜெட்ல 30 ரூபாய் பட்ஜெட்ல முடிச்சிடலாம். பக்கத்துல பாத்தீங்கன்னா மிளகா. எனக்கு ஆனால் சத்தியமா என் ஆலு போண்டா வாங்குறப்ப எனக்கு சரவணனை சொல்றதுதான் பிடிச்சாங்க. லாஸ்ட்ல சொல்லியிருப்பேன், ஆலு போண்டா பார்த்தா போதுங்க நின்றுவாங்க, நின்று அதை சாப்பிட்டு உசுறு வாங்கிடுறாங்க அப்படின்னு. சூடாக போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற லெவலில் இருக்கும் ஆலு போண்டா. சாப்பிட்டு மேலே கட்டிட்டு போனோம். கொஞ்சம் ஃபேஸ் சரியில்லை, அவங்க ஃபேஸ் மட்டும் ஒரு மாற்றிடு, அந்த வாய் ஒரு மாதிரி வச்சுட்டு என் பையனை எப்படிலாம் கூப்பிட்டு வர போகிறாங்க மக்களே. இதெல்லாம் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஆமாங்க, ஒரு ஐயா ஓட்ட அரைஞ்சிட்டேன். எனக்கு கை வேற வஞ்சிக்குது. கை வஞ்சிக்கிட்டு ரொம்பவா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த காசி துவார்னு ஒரு துவாரம் இருக்குது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோ போகுது. 150 ரூபாவோ 100 ரூபாவோ கேட்குறாங்க. அவ்வளோ சின்ன அமௌண்ட்லாம் நாங்கள் போகிறதில்ல. ரெண்டாவது பக்கம்னா அந்த பக்கமும் ஒரு வழி இருக்கான். அந்த பக்கம் வழி இருக்குது. ஏதோ ஹிந்தியில் சொன்னார், அந்த பக்கம் போகாதன்னு. ஹிந்தியில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டேன். சிறுத்தை இருக்குப்பா அந்த பக்கம் போகாத. ஏடா வைவ காரு சிறுத்தை இருக்குன்றது இவ்வளோ சிம்பிளாக சொல்கிறாப்புல. அதனால் வந்து போகுது. இது மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ரோட்டில் நடக்கிறதே ஒரு ரிஸ்க்கு தான். ஆமாங்க, வண்டி டர்னிங் ரோட்டில் நடக்கிறது, இந்த மாதிரி ஏறுறது, இதெல்லாமே ரிஸ்க்கு தான். ட்ரை பண்ணாதீங்க. நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் அப்படின்றாங்க. 2 கிலோமீட்டர் நடக்கும். வாங்க போகலாம். எலக்ட்ரிக் ஆட்டோ மாதிரி தான் ரேட் கம்மியாக இருக்கும், போயிடலாம். இது கொஞ்சம் சேஃப்டியான இந்த அப்படி ரோடுன்றாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஊரில் இருக்கிற மக்கள் வந்து இதை டிபெண்ட் பண்ணி தான் வாழ்கிறதால அவங்க சொல்கிற ரேட்டு தான் நம்ம குத்தாகிற மாதிரி இருக்கும். போன வீடியோ பார்க்கலன்னா பாருங்கள், ரொம்ப அழகான. போன வீடியோவில் ஜாலியாக தண்ணியில் குளிச்சுட்டு சுற்றிட்டு இருந்திருப்போம். இப்போ பாருங்க, இதுதான் நம்ம ரூட்டு. இது பார்த்தீங்கன்னா ஆட்டோ, பைக்கு இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. மலை மேலே பரவாயில்லப்பா, ஒரு மலை மேலே ரோடு போட்டிருக்காங்க, நல்லா தான் போட்டிருக்காங்க. அதே பாடு, நீ போகிறாய், பாட்டு போடுறாங்க, நான் போகிறேன் மேலே மேலே அப்படின்னு. அவனுக்கு இங்கே டப்பா டான்ஸ் ஆடி ஒரு பாட்டு வர கேட்குது. ஒரு
பாருங்க எப்படிப்பட்ட இடத்துல சுற்றிட்டு இருக்குன்னு பாருங்க. அதாங்க அந்த கிராமம். வெயில் இல்லாதனால தப்பிச்சோம். பாருங்க மக்களே, இந்த வயலில் ரோட்டில் கார்லாம் போகுது. யாருன்னா வந்துட்டு லிஃப்ட் கொடுத்தா நல்லா இருக்குன்னா நான் ஒருத்தனாக இருந்தால் போயிட்டுருப்பேன் அப்படின்றான். அவன் என்ன பண்ணலாம் பாருங்க அவனை. பாருங்க அவன் என்னென்ன அட்ராசிட்டி பண்ணிக்கிறான்னு பாருங்க. காமிக்கிறேன். ஏப்பா அவ்வளோ லேக் மேலே ஏறி நிற்கிற மாதிரி போகிறேன். மொக்க ஜோக்கா நீ பண்ணுறதெல்லாம் பார்க்குறப்போ மொக்க ஜோக்கு பரவாயில்ல. இல்லை இவ்வளோ பெரிய ரோடு இருக்குது, இங்கே நடக்கலைங்க. இந்த பக்கம் நான் வந்து போயிட்டேன். யார் இதுக்கெல்லாம் பதில் சொல்கிறது சொல்லுங்க. டேய் யாரடா கீழே? டேய் நம்ம போன வீடியோவில் பார்த்தல லேக், அதான் இது. இந்த டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்தா கொஞ்சம் சின்னதாக தான் தெரியுது எங்களுக்கே. ஃபோனில் பார்க்குறப்போ இன்னும் சின்னதாக தெரியுது. ஆனால் நல்லாயிருக்கு. மலையும் மலை சார்ந்த ஏரியும் அப்படியே சென்றால் ஒரு கோவிலும் நல்லாயிருக்கும். மழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒதுங்கிறதுக்கு இந்த இடம் மட்டும்தான் இருக்கு. மழை பெய்யுதுங்க. மழை வருது கொடை கொண்டு வா. மாமனார் வீட்டுக்கு தான் நான் கொண்டு வரதுக்கு இவ்வளோ பெரிய கொடை கொண்டு வந்திருக்காரு பாருங்க இறைவன். இது மட்டும் தாங்க இருக்கு. இதை தாண்டி இருந்த நேரம் பாருங்க மழை மழையில தத்தரிச்சிருப்போம். நிறுத்துங்கடா அவனை பிடிச்சி. இவனை யாரோ நிறுத்துங்க, பயத்து மாதிரி கத்திட்டு இருக்கிறோம். நீங்க மழை பெய்யும்போது ஃப்ரீயா போற இந்த ரோட்லயே நாங்கள் 2 பேர் மட்டும் தான் நடந்து போயிடுறோம். ஜாலியா நல்லா இருக்கு. முன்னாடி சைட்ல எல்லாத்தையும் வலிக்குது, முடியல. நெட்டா வேற இருக்குது, வேற யாரும் போயிட்டே இருக்குது. நெட்டு எடுத்து விடா, நெட்டு எடுத்து போடுறோம் தலைமணி. அவன் ஜோடியா போறான். அதெல்லாம் அவனுக்கு காண்டு, வேற எதுவும் காண்டு இல்லை அவனுக்கு. அதான் காண்டு. 5 பேர்லாம் போறாங்க. ஆனா அதுல ஒண்ணு ஏத்துக்கலன்னு வருத்தப்படுறியா? அப்படி அதுவும் அதை விட கொடு பண்ணா தெரியுமா? போறவங்க எல்லாம் போயிட்டு வா மச்சான். போறவங்க எல்லாம் வச்சுக்கொண்டு வாங்க பார்த்துட்டு போறாங்க. என்னடா பைத்தியக்காரனே இவனுக்கு நடந்து போறாளு ஆல்ரெடி. அது இன்னும் ஹைலைட்னா இங்க சிறுத்தை வர இருக்குதான். இவனுக்கு மட்டும் எப்படி தைரியமா நடந்து போறாடு? இல்லைங்க, அது அந்த பக்கம், இது எந்த பக்கம் கிடையாது, ஏதோ ஒரு பக்கம் இருக்கு. முடியல, அப்படியே அப்படி போயிட்டு வீந்துருவோம் போல. எங்கால் வந்து ஏற்கனவே சொல்லிக்கலாம், ஸ்டீல் பாடி. எங்கால் எல்லாத்தையும் தாங்க வைப்பல. 2 போண்டா தான் போதும், சாப்பிட்டு தாங்குன்னு தாங்க வைப்பல. நம்மளால முடியலைங்க. வந்துட்டோம் தான் நினைக்கிறோம். பார்ப்போம், ஒரு 2 பெண்டு திரும்பினா தெரியும். பெண்டு திரும்பியா? பெண்டு ஆல்ரெடி திரும்பிடுச்சு நம்மளுக்கு. இந்த மாதிரி பேசின்னு வந்தால் கூட உங்க கூட கொஞ்சம் ஏறுறது தெரியாது போல். நார்மலாக வந்து போனால் டயர்டாகுது. அப்படி நான் திரும்பி பார்க்குறேன், யாரும் வராங்க. ரோடு வேறு பெண்டாக இருக்குல்ல. ரோடு பெண்டாகுதா இல்லையான்னு பார்க்குறியா? இப்போ நீ ஆசைப்படுறவங்க வராங்க பேர் பாரு. வராங்களா? அப்படியே ஏகப்பட்ட பேர் வராங்களே. ஏன்டா அவங்கள இருக்கிற வீடியோ அவங்களே வீட்டுக்கு தெரியாமல் ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு போயிடுறாங்க. அவங்கள வீடியோ எடுத்து போட்டு விட்டு, நீ பண்றதெல்லாம் உன் வீட்டுக்கு தெரியாதுல்ல, அதனால எடுக்கிறேன். குடும்பத்தை அடிவாங்க. இல்லடா, நீ பண்றது தெரியாதுல்ல, அதனால. நான் பண்றது தெரியாது. நான் என்னடா பண்ணேன்? நீ தானே அப்போது சொல்லிடுறா, எதுவுமே சொல்லிடா. யாராவது லிஃப்ட் கொடுத்தா நல்லா இருக்குன்னு பார்க்குறேன். எல்லாம் ஜோடி வரணும். எவனும் ஃப்ரீயாக வர மாட்டானுங்க. 2 பேர் 3 பேர் 5 பேர்லாம் வரானுங்க ஒரு பைக்கில். நீங்கள் இருந்து எடுக்கலாம்டா, செம்மையாக இருக்கு ராஜு. வியூ பாருங்க, லேக்கோட வியூ. ஏய் லிஃப்ட் கேளுடா, தனியாக போகிறாரு பேர் அவரு. கேளு கேளுடா கூப்பிட்றா, நிச்சுடா.
இதோன்னு ஏதோ ஷார்ட் ரூட் சொல்கிறாரு, அது கேட்காம நீ பாட்டு மறுபடியும் போயினேங்கிறேன். இதுதான் ஷார்ட் ரூட்டா பாருங்க. இந்த பக்கம் போனால் ஷார்ட் ரூட்டா மக்களே. இதில் எங்கே போகிற மாதிரி இருக்கு? வருமாவா 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 ஆப்போசிட்டில் ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ணுறான். ஆப்போசிட் எதிர்க்கு தாண்டா வண்டி வருவான், டேஞ்சராக இருக்கும். ஃப்ரீயாக போவோம். எதிரில் பார்த்தாங்க நீ தானேப்பா, நீ வந்தாலும் போயினே இருக்கிறான். டயர்டாகுன்னா போயிடுவோம். எனக்கு நோ டயர்ட், டயர்டுங்கிறப்ப சொல்லலாம். உனக்கு போய் டயர்டுன்னு சொல்லுவேண்ணா, எனக்கு தான் டயர்டு இல்லை. அமைதியாக இவனை வேணா அப்படி போக சொல்லுங்க மேடம், வேணா எந்திரிச்சு அப்படி போயிடுறோம் அப்படின்ற மாதிரி பண்ணுறான். ஆடாப்பாய் வாருங்க மக்களே, எப்படி போய் நேரம் பாரு, எங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க. நல்லா தானே பார்க்குறேன், நல்லா இருக்கு, வேற லெவல் இருக்கு. இந்த மாதிரி ஒரு அனுபவம்லாம் நடந்தால் தான் கிடைக்கும். வண்டியில் போனால் புசுக்குடு 2 சாட்டு திருப்பி போய்கிட்டே இருப்போம். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பாதி தூரம் வரைக்கும் வந்துட்டேங்க. இன்னும் கோயில் இன்னும் பாதி தூரம் தான் இருக்கு. இந்த கோவிலோட பெயர் பார்த்தீங்கன்னா ராம்டெக்குங்க. இந்த கோவிலுக்கும் ராமாயணத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த கோவிலுக்கு முதல்ல பேர் பார்த்தீங்கன்னா தப்போகிரி அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இது வந்து தப்போகிரி அப்படின்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு வந்துட்டு பல முனிவர்கள் வந்துட்டு தியானம் பண்ண வந்திருக்காங்களாம். அதனால வந்து இது வந்து தப்போகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்க பார்த்தீங்கன்னா அகஸ்திய முனிவரோட ஆசிரமமும் இருக்குன்னு சொல்றாங்க. எதனால ராமாயணத்துக்கும் இந்த தப்போகிரிக்கும் என்ன சம்பந்தம்னு பாத்தீங்கன்னா வந்து, ராமாயண காலத்துல வந்து இது வந்து தண்டகாரண்யம் வேணும். நீங்க ராமாயணம் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தண்டகாரண்யம் ஒரு அடர்ந்த காடு மாதிரி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ராமர் பாத்தீங்கன்னா இந்த 14 வருஷம் வனவாசம் போயிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா இங்க அகஸ்திய முனிவரை வந்து இங்க வந்து ரெஸ்ட் எடுத்ததா அவரை பாக்குறதா சொல்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த தண்டகாரண்யத்தை சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய அரக்கர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த தியானம் பண்றவங்க எல்லாமே டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தாங்களா அந்த தியானம் பண்றவங்க. அப்போ ராமர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சபதம் எடுத்தாராம், இந்த அரக்கர் எல்லாத்தையுமே வந்து நான் இல்லாம வந்து நான் கொன்றுவேன். அதுதான் பாத்தீங்கன்னா ராம்ன்றது பாத்தீங்கன்னா இது டெக்ன்றது வந்து சபதம். அதுதான் பாத்தீங்கன்னா ராம் டெக் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கூப்பிடுறாங்க. அதுதாங்க இப்ப வந்து பேரா மாறுது, தப்போகிரியா இருந்து ராம் டெக்கா பேர்ன மாறுது வந்து இதுதான் ரீசன். அதனால ராமருக்கு இங்க வந்து கோவிலும் ஒன்று கட்டியிருக்காங்க. பாருங்க மக்களே, நான் சொன்னல இந்த வழியில வந்து சிறுத்தை இருக்குன்னு சொன்னாங்க. சிறுத்தைல புலிவா? அவங்க போட்டோ வந்து புலி போட்டோ போட்டிருக்காங்க. என்ன போட்டுக்குது? சாவதானம் வாகர்ச்சே வாஸ்தவ்ய இல்லடா, இந்தியிலேருந்து போடுவோம். இந்தியிலேருந்து அது இந்தியை வந்து தமிழில் கன்வெர்ட் பண்ணி காட்டுதுறாது. டே ஹிந்தி டு தமிழ் போடு. வரும் மக்களே ஒட்டியிருக்காங்க. ஆனால் என்னன்னா இங்கே அபாயகரமாக நீங்கள் தான் வீடு கட்டுறாங்க பாருங்கள். இது உள்ளதான் வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. ரோடு செம்மையாக இருக்குங்க. மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் சூப்பராக இருக்குது ஃபீலு. நாக்பூர் வனத்துறை, நாக்பூர் வனத்துறை போட்டிருக்கா? ஓகே, நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கு? வனத்துறைன்னு போட்டிருக்கு. இது ஃபாரஸ்ட் ஏரியான்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அந்த பேர் கீழே பாரு, நாக்பூர் வனத்துறை. கவனம் தான் மாதிரி புலி இருக்குது. ஸோ வந்துட்டு கவனமாக இருங்க, கவனமாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டியிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. எங்கால் சும்மா இருக்க மாட்டாப்புல. அதுக்கப்புறம் அதை வேறு எடிட் பண்ணுறாப்புல. அவங்க பார்த்து சிரிச்சாங்கடா. இது வந்து நார்மல் ரோடு மாதிரி உங்களுக்கு தெரியலாம், ஆனால் இல்லைங்க, இது மலை மேலே இருக்கிற கோவில். இந்த இடத்துல பார்க்குறப்ப நார்மல் ரோடு மாதிரி இருக்குல்லடா. வந்துட்டேங்க, அது தெரிஞ்சு பாருங்க, ஆட்டோ போகுதில்ல, அதுதான் என்ட்ரன்ஸு. கொஞ்சம் இடத்துக்கு வந்து 150 ரூபா கேட்குறாங்க. இப்போ நம்ம மலை மேலே வரோம்ல, அதனால் நான் எதனா எலக்ட்ரிக் ஆட்டோவாடா 10 ரூபா 20 ரூபா கேட்குறதுக்கு. ஒரு ஆள் மட்டும்தான் சம்பாதிக்கிறாங்க போல். சரி விடுங்க, நமக்கு எப்போவுமே இருக்குது 2 சக்கரை வாங்கணும். கால் நடந்தே வந்துடுறோம். சரிங்க, கிட்ட போயிட்டு பார்க்கலாம் கோயிலை பற்றி. இவர் இங்கேருந்து காம்பவுண்ட்லாம் போட்டு மியூசியமா இது. பாருங்க, அவன் கூட்டத்தோட கூட்டம் ஐக்கியமாயிட்டான். திருப்பி சரியா
கோவில் கிட்ட வந்துட்டேங்க. தாங்க டோட்டல் வியூ. என்னது? பூவை பார்த்தா டப்புன்னு விழுந்துருவாங்க. அதை உடனே எடுக்கணும். பூவை அப்பதான் சந்தோஷம். இப்படி என்ன மாதிரி எடுக்கலாம். जय जय राम जय जय राम जय राम सीता राम जय जय राम जय राम सीता राम जय जय விளையாடுதான். எந்த பக்கம் போகிற? எல்லாம் பார்க்குற இடத்துலலாம் எதாவது ரூட்டான நான் அந்த ரூட்டே நல்லா தான் நினச்சேன். ரொம்ப பெரிய இடங்க. உள்ள போயிட்டே இருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. பாருங்க மேலே பற்றி நம்மளால் பாருங்க போஸ்ட் பண்ணுறப்பல தெரிதா? क्या दिखता है भाई? गौरी राम राधे முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அரசர் ரகுஜி போஸ்லே அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயில் வந்து ஒரு சபதம் எடுத்தாராம். என்ன சபதம்னு பாத்தீங்கன்னா, நான் வந்துட்டு பெங்கால் வார்ல வெற்றி பெற்றா இந்த கோயிலை வந்து நான் கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதம் எடுத்திருக்காரு. அவர் பெங்கால் வார்ல வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா லக்ஷ்மணன், ராமன், சீதை, ஹனுமானோட சிலையெல்லாம் வந்து அவர் தான் உருவாக்கி இருக்காரு. கோயிலும் பாத்தீங்கன்னா அவர் தான் கட்டி கொடுத்துருக்காரு. இது பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஒரு கோட்டை மாதிரி இருக்கு. கோட்டை உள்ள பாத்தீங்கன்னா கோயில் மாதிரி இருக்கு. ரொம்பவே அழகா இருக்குங்க. கீழே பாத்தீங்கன்னா வந்து நம்ம குளிச்சோம் பாத்தீங்கன்னா அம்பாலா லேக், அது பக்கத்துலயும் பாத்தீங்கன்னா ஆசிரமும் இருக்கு. தங்கறதுக்கும் சரி, நிறைய பேர் பாத்தீங்கன்னா வேன்ல வந்து சமைச்சியும் சாப்பிடுறாங்க. நிறைய பேர் வராங்க. ஒண்ணு அகஸ்தியரோட ஆசிரமம் இருக்கு பாத்தீங்கன்னா, நம்ம என்ட்ரன்ஸ்ல கூட லெஃப்ட் சைட்லயே இருக்கும் அகஸ்தியர் ஆசிரமம்.
அது உள்ள பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து முனிவர்கள் பயன்படுத்தின பொருட்கள் எல்லாமே வந்து பழசாவே இருந்தது. அதையும் பாக்குறப்ப ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம படத்தெல்லாம் பாப்பீங்களா அந்த மாதிரி இருந்தது. கூப்பிடுற வீடியோ இருக்கு, லேடிஸ் வருவாங்க அப்படின்ட்டு. அதுதாங்க நினைச்சிட்டாரு அவரு. சரிங்களா. இப்ப நம்ம பின்னாடி இருக்கு பாத்தீங்கன்னா வராகர். இது கீழே பாத்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் வந்து போயிட்டு இருக்காங்க. இது கீழே வந்தா ரொம்பவே வந்து புண்ணியம் நல்லது நடக்கும்னு நினைக்கிறாங்க. வாங்க நம்ம வெளியில போய் கண்டினியூ பண்ணுவோம். நல்லா இருந்ததுங்க. கோவிலும் 3 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணாங்க. இடையில கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்றாங்க போல. நம்ம 3 மணிக்கு தான் போய் பார்த்துட்டு வெளியே வந்து பேசிட்டு இருக்கோம். ஓகேங்க, கீழே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம கோயில்ல இருந்து வெளில வந்துங்க. இங்க இன்னொரு விஷயம் என்னன்னா பாத்தீங்கன்னா, த கிரேட் சான்ஸ்கிரிட் போயட் மகாகவி காளிதாஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த ராம்டெக்ல பாத்தீங்கன்னா மேகதூதா சொல்லிட்டு ஒரு கவிதை நூல் ஒண்ணு எழுதியிருக்காருங்க. கிட்டத்தட்ட அவர் வாழ்ந்தது பாத்தீங்கன்னா 1600 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காருங்க. அது மட்டும் இல்லைங்க, மகாகவி காளிதாஸ் அவர்கள் பிறந்த இடம் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசல இருக்கிற உஜ்ஜைன் சிட்டில தாங்க அவர் பிறந்தாரு. நம்ம மத்திய பிரதேச விளாக் பண்றப்ப பார்த்தீங்கன்னா விக்ரமாதித்யன் கோவில் மகாகவி காளிதாஸ் அவரை பத்தி நம்ம சொல்லியிருப்போம். இது பின்னாடி இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து மெமோரியல் ஹால். இங்கே தான் வந்து அவரோட கவிதை நூல்கள்லாம் வந்துட்டு இருக்கு. ஓகேங்க, இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் இடத்த பார்க்க போகலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்த கொஞ்ச நேரத்தில் கோயிலேருந்து வந்ததுக்கு அப்புறமே சரியான மழை. அதனால தான் வந்து கொஞ்சம் மழை நின்றதுக்கு அப்புறம் நாங்கள் கண்டினியூ பண்ணோம். இப்போ நம்ம அப்படியே வெளியே போயிட்டு வேற என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். கோயில்ல இருந்து பாத்தீங்கன்னா வந்து ஆட்டோ பிடிச்சிட்டு வந்து பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வந்திருக்கும். நம்ம வரும்போது கூட பாத்துருவோம் பாத்தீங்கன்னா நிறைய விவசாய நிலங்கள் வந்து எதுவுமே பண்ணாம இருந்து. எதனாலன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா இப்போ வந்து மழை காலம். அதனாலதான் பாத்தீங்கன்னா வந்து விவசாயம்ன்றது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. இந்த நாக்பூர் பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிற விதர்பா ரீஜன் சொல்லுவாங்க. இந்த விதர்பா ரீஜன்ல அதிகமா என்ன விவசாயம் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பருத்தி, சோயாபீன்ஸ், கோதுமை, ஆரஞ்சு பழம் பாத்தீங்கன்னா அதிகமா இங்க பண்ணுவாங்க. இதெல்லாமே பாத்தீங்கன்னா இங்க இந்த விதர்பா ரீஜன்ல பாத்தீங்கன்னா மண் வளம் வந்து அவ்வளவு நல்லா இருக்காங்க. அதனாலதான் வந்து இந்த ஆரஞ்சு பழம் எல்லாமே பேர் போனது. நம்ம அடுத்த வீடியோல வந்து நம்ம வந்து ஆரஞ்சு பழம் இதை பத்தி எல்லாம் பார்ப்போம். ஓகேங்க, இப்ப பாத்தீங்கன்னா இந்த ராம்டேக்ல வந்துட்டு நீங்க அந்த லேக் மட்டும் இல்ல, சுத்தி இன்னும் நிறைய லேக் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம இன்னும் நிறைய இந்த கோயில்களும் நிறையவே இருக்கு. ஜெயின் கோயில் கூட இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்த மாதிரியே மறுபடியும் நம்ம நாக்பூர் போக போறோம். என்ன இப்போ வரமா எலக்ட்ரிக் பஸ்ல வந்தோம். இப்போ நார்மல் பஸ்ஸா எலக்ட்ரிக் பஸ்ஸா தெரியல. வாங்க நம்ம பஸ்ல ஏறிட்டு அதுக்கப்புறம் என்னன்னு பார்க்கலாம். கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு. ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா இப்போ ராம்டேக்லேருந்து நாக்பூர் வந்துட்டு நம்ம ரூம் கிட்டேயே வந்துட்டேங்க. நம்ம ராம்டேக் போகிறப்ப பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பஸ்ஸில் போனோம். அந்த பஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 112 ரூபா வாங்கினாங்க ஒரு ஆளுக்கு. ஆனால் வரும்போது வந்து நம்ம நார்மல் பஸ்ஸில் தாங்க வந்தோம். அது பஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 81 ரூபா வாங்கினாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம மெட்ரோலயே போறதால பார்த்தீங்கன்னா நாக்பூரோட டிராஃபிக் பற்றி நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. இப்போ பஸ்ஸில் வரும்போது தான் தெரிஞ்சது எவ்வளோ டிராஃபிக் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க, இப்போ ரூம் வந்துட்டோம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு vlogல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுக்கு ஒரு பூஸ்டப்பா இருக்கும். இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம். ஜெய்ஹிந்த்.